உழவு. சுழன்றும் ஏற்பின்னதுலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் ஏர்தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது. எனவே எவ்வளவுதான் துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது. உழுவார் உலகத்தார் காணி அகுதாற்றாதெழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர், ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது. பல குடை நீளலும் தங்குடை கீழ் காண்பர், அழகுடை நீளவர். பல அரசுகளின் நிழல்களை தமது குடை நிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள். இரவார் இறப்பார் கொன்றீவர் கரவாது கை செய்தூன் மாலை அவர். தாமே தொழில் செய்து ஊதியம் பெற்று உண்ணும் இயல்புடையவர் பிறரிடம் சென்று கையேந்த மாட்டார். தம்மிடம் வேண்டி நின்றவர்க்கும் ஒளிக்காமல் வழங்குவார். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேமென் பார்க்கும் நிலை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்து தான் வாழ வேண்டும். தொடிப்புழுதி ககுசா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பலம் புழுதி கார்பலம் ஆகிற அளவுக்கு பல முறை உழுதாலே ஒரு பிடி எருவும் தேவையின்றி பயிர் செழித்து வளரும். ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபெண் நீரினும் நன்றதன் காப்பு. உழுவதைக் காட்டிலும் உரம் இடுதல் நல்லது. களை எடுப்பதும் நீர் பாய்ச்சுவதும் மிகவும் நல்லது. அதைவிட நல்லது அந்த பயிரை பாதுகாப்பது. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்தில்லாலின் ஊடிவிடும். உழவன் தனது நிலத்தை நாள்தோறும் சென்று கவனிக்காமல் இருந்தால் அவனால் வெறுப்புற்று விலகியிருக்கும் மனைவி போல அது விளைச்சலின்றி போய்விடும். இளமென்றசை இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும். வாழ வழியில்லை என்று கூறிக்கொண்டு சோம்பலாய் இருப்பவரை பார்த்து பூமித்தாய் கேலி புரிவாள்.